வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். சமீபத்தில் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன பிட் நியூஸ் பார்த்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் ஏப்ரல் அண்ட் மே இந்த 2 மாதத்தில் 2024 2 மாதத்தில் கிட்டத்தட்ட $2.72 பில்லியன் வந்திருக்கு. இந்த 2 மாதத்தில் மட்டும் $2.72 பில்லியன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 24,000 கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்க. ஸோ இது லாஸ்ட் ஏப்ரல் மே 2023 கம்பேர் பண்ணையில் 4x அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் 4x அப்படிங்கிறத அவங்க போட்டிருந்த டாபிக். இதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னு உள்ளே போய் படித்தேன். ஸோ லாஸ்ட் இயர் இந்த 2 months ஏப்ரல் மேல $623 மில்லியன் வந்திருக்கு. இப்போ $2.72 பில்லியன், கிட்டத்தட்ட 4 டைம்ஸுக்கு மேலே, 4xக்கு மேலே வந்திருக்கு. ஸோ இது எல்லாம் எதில் வந்திருக்கு? எஃப்சிஎன்ஆர் டெபாசிட், என்ஆர்இ டெபாசிட், என்ஆர்ஓ டெபாசிட். இது 3 தான் என்ஆர்ஐஸ், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய வங்கிகளில் போடக்கூடிய டெபாசிட். ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் டெபாசிட், டாலரில், எண்ணில், அது மாதிரி ஃபாரின் கரன்சிலேயே டைரெக்டாக டெபாசிட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ருப்பி அக்கௌண்ட், என்ஆர்இ, வெளிநாட்டிலேருந்து பணத்தை அனுப்பிச்சு திருப்பி வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அது என்ஆர்இ டெபாசிட்டு. என்ஆர்ஓ நான் ரெசிடென்ட் ஆர்டினரி டெபாசிட்டு. இது 3 வகை தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த 3 வகையிலையும் சேர்த்து தான் இந்த $2.72 பில்லியன் ஏப்ரல் மே 2 மாதத்தில் மட்டும் வந்திருக்கு. ஓவராலில் பார்த்தீங்கன்னா டோட்டல் என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் இன் இந்தியா ரைட் நவ் ஆஸ் ஆஃப் மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $155 பில்லியன், ரஃப்லி ஈக்குவலன் டு ஒரு 13 லட்சம் கோடி ரூபாய். ஸோ 13 லட்சம் கோடி ரூபா இந்த 3 டெபாசிட்லையும் இருக்குது. இதை பார்க்கையில் எனக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இவ்வளவு பேர் இந்த 7%, 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு எப்படியும் அவங்க போடுறது மினிமம் 1 year போட்டாகணும். ஏன்னா அது குறைஞ்சி என்ஆர்இ டெபாசிட், எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்லாம் எடுக்க மாட்டாங்க. மினிமம் 1 year. நிறைய பேர் 2 year, 3 year, 4 yearன்னு தான் போடுறாங்க. இத்தனை பேருக்கும் இதை விட அதிக வருமானம் தரக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தெரியவில்லையா அல்லது அவங்க போட விரும்பலையா அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். ப்ராப்ளி என்ஆர்ஐஸ் இருந்தாங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த என்ஆர்இ, என்ஆர்ஓ, எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் தர்றதை விடவெல்லாம் அதிக வருமானம் தரக்கூடிய, ப்ராபப்ளி ரெட்டிப்பு வருமானம் தரக்கூடிய ஒரு முதலீடு இருக்குது. அது மியூச்சுவல் ஃபண்டு. அதில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்தியன் எக்கானமி இருக்க வேகத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இதில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஒன் மோர் திங், இந்த அவுட் ஆஃப் தீஸ் $155 பில்லியன் $100 பில்லியன் கிட்டத்தட்ட 8.25 லட்சம் கோடி, 8.5 லட்சம் கோடி ரூபாய் என்ஆர்இ டெபாசிட் அண்ட் எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்டில் இருக்குது. இது ரெண்டுலேயும் என்ன வசதின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்இ டெபாசிட்டில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது இந்தியாவில். எஃப்சிஎன்ஆரில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. அதனால தான் அங்கே அதிகமாக இருக்குது. என்ஆர்ஓ டெபாசிட்ஸில் குறைவாக உள்ளது. ரெண்டாவது என்ஆர்ஓ டெபாசிட்ஸு லோக்கலில் வரக்கூடிய பணம் மோஸ்ட்லி. ஸோ லோக்கலில் அவங்களுக்கு வாடகை வருமானம், சம்பாத்தியம், சம்பளம், அதெல்லாம் வரக்கூடிய வருமானங்கள் தான் அந்த என்ஆர்ஓ டெபாசிட்டில் அவங்க போடுவாங்க. ஸோ நீங்கள் இவ்வளவு என்ஆர்இ, என்ஆர்ஓ, எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் போடையில் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணாட்டியும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு தடவை முதலீடு செய்து பாருங்கள். ஒரு மினிமம் ஒரு 5 year இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அங்கே என்ன வருமானம் கிடைக்கிறதோ என்ஆர்இ டெபாசிட், என்ஆர்ஓ டெபாசிட்டில், அதில் எக்ஸாக்டாக இன்னும் சொல்லாட்டி கூட ஒரு 2 மடங்கு ஈஸியாக இந்திய சந்தையில் இதுவரை கிடைத்துள்ளது. இனி அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஜேர்னியில், மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியில் உங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும். ஒரு ப்ராப்பரான ஒரு நபரோட, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட, ஒரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரியோட நீங்கள் இணைச்சிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.